விளையாட்டு சங்கங்களின் நிர்வாக மோதலால் தமிழ்நாட்டில் விளையாட்டு சீரழிவதாக முன்னாள் கால்பந்து வீரர் ராமன் விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் இந்திய கால்பந்து வீரர் ராமன் விஜயன் அரசு மன்னர் கலை கல்லூரி மற்றும் விளையாட்டு மைதானத்தில் விளையாடும் மாணவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீரர்கள் இருந்தும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை உருவாக்குவதில் விளையாட்டு சங்கங்கள் தோல்வியடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். தீய பழக்கங்களில் இருந்து இளைஞர்களை மீட்க விளையாட்டு மிகப்பெரிய ஆயுதம் என்று குறிப்பிட்ட அவர், 500 மதிப்பெண்களில் 50 மதிப்பெண்களை உடற்கல்விக்காக ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முக்கியமாக நம்மளோட ஃபுட்பால் அசோசியேஷன்ஸ் 15 வருஷமாக முடங்கி கிடக்கு. கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இந்த இளைஞர்களோட வாழ்க்கையை பூரா நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. நானும் பலமுறை முயற்சித்தேன். நிறைய விஷயங்களை அவங்களோட போய் எடுத்து சொல்லி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இந்த பசங்களோட வளர்ச்சிக்கு நம்மலாம் வேலை பார்க்கலான்னு சொன்னேன். ஆனால் நிறைய ஈகோஸு, அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொருத்தர் மாற்றி ஒருத்தங்க கேஸ் போட்டுட்டு ஃபுட்பாலையே ஒரு 15 வருஷமாக நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா முதல்ல எல்லோரும் விட்டு கொடுத்துட்டு, ஈகோலாம் விட்டு கொடுத்துட்டு எல்லாருமா இதை எடுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை.